ஓம் அருள்மிகு கனக துர்க்கை அம்மனுக்கு சரணம். அன்பான பக்த உள்ளங்களே, சேலம் மேட்டூர் அணை டான்சி குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு கனக துர்க்கையம்மன் திருக்கோவிலில் புதியதாக காமதேனு அம்மன் சிலை நிறுவப்பட்டது. அதனை முன்னிட்டு 6/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது. அந்த சிறப்பான பூஜைகளை அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர்ந்து பார்ப்போம். அம்மன்களை தரிசிப்போம். வாங்க அன்பான பக்த உள்ளங்களே, வாங்க.
शुक्लां वरदरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्व विघ्नोप शान्तये ओम 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 नमो ब्रह्मणे नमस्तेस्तु पार्वती परमेश्वर ब्रह्म सरस्वती महाविष्णु महालक्ष्मी देवदाना संकल्पित देवाभ्यो नमो नमः समस्त विविध चेत्वारा श्रीमन् पार्वती परमेश्वर प्रीत्यर्थम सुखे सोमने मुहूर्ते आदित्य ब्रह्मणः विविध विवत्सर मन्वन्तरे अष्टाविंशतमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे रोधिनाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे शुक्लपक्ष पंचमी द्वितीयः वराही द्वितीयः पंचमी तिथिवासर उपरियाग षष्ठी सुब्रह्मण्य आरोग्य ऐश्वर्य अभिवृद्धम अनंतपुण्य संकल्पित देवदान कामधेनु प्रतिष्ठा दिन संकल्प आरंभ काले शुभ मुहूर्त बोधराय नमः विगलाय नमः विघ्नराजाय नमः जनादिच्छाय नमः धूमकेतुवे नमः ओम श्री महागणपति हरिद्रा गणपतिये नमो नमः அன்பான பக்த உள்ளங்களே, இப்போது காமதேனு அம்மனின் கதையை கேட்போம். இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சு எல்லா பூஜையும் செய்யறதுக்கு உண்டான பாக்கியத்தை தரணும் வேண்டி நம்ம மட்டும்தான் எத்தமான நினைக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் தேர்தல். நாம் என்று சொல்றதை விட நான் என்று சொல்றது வரவே கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வரணும். இன்னைக்கு நீங்க வச்சிருக்கீங்க காமதேனு, ஜமதக்னி முனிவரோட மனைவி. யாரோட மனைவி? பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்டவர். யாரு? பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்டவர். 27 தெய்வங்களை தன் உடம்புல வச்சது. பிறையில நெத்தியில பிரம்மன், விஷ்ணு, சிவன் இந்த மூணையும் சுமந்துக்கிட்டு கோலோலோகம், பாதோலோகம், அசுரலோகம் எல்லா லோகத்துக்கும் சென்று வரக்கூடியவர். நாரதர் மாதிரி. நாரதர் பாத்தீங்கன்னா எல்லா லோகத்துக்கும் போயிட்டு ஒரு நாளைக்கு மேல அவருக்கு ஒரு இடத்துல தங்க முடியாது. தங்கிட்டு அவன் தலை வெடிச்சிடும். அப்படிப்பட்ட சாபம் வாங்க. அதனால இந்த காமதேனுக்கு 5 குழந்தைகள். நந்தினி, சுரபு, தேவசுரபி, பிரதீக்ஷா அப்படின்னு 5 பெண் குழந்தைகள் இருக்கு. இவளுக்கு இந்த இடத்துல என்ன பேர் வைக்கணும் கேட்டீங்கன்னா, சிவனோட அம்சமா வைக்கணும்னா தேவநாகரி காமதேனு வைக்கலாம். காமதேனு ஆசீர்வாதம். இந்த பேர் இந்த இடத்துல சூட்டா இருக்கும். தேவநாகரி, நாகரி, காமதேனு. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர். தேவர்களை சுமந்திருக்கா, நாகர்களை சுமந்திருக்கா, ஆதிசேஷனா இருக்கா. அதனால
நீங்கள் இந்த பேரை வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு பேர் இன்னும் 2 பேர் வைக்கணும் அப்படின்னா குலுக்கி போட்டு கூட பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். இறைவனோட உத்தரவு அதுதான். இப்ப குழந்தையா முருகனை வச்சா பாலமுருகன், மனைவியோட வச்சா வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியர் சண்முகர், குழந்தை ரூபத்துல வச்சா அவருக்கு பேர் பாலமுருகன். அந்த மாதிரி பேர்களை நீங்க செலக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்னைக்கோ வைக்க வேண்டியது கிடையாது. தேவநாகரி காமதேனுங்கிறது ஒரு அற்புதமான பேர். மலேசியாவுல 10 குகையில வாழ்றவர். மலேசியாவுல 10 குகையில வாழக்கூடிய ஒரே தெய்வம் காமதேனு. வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டா வாளுக்கு பின்னாடி தான் முதல்ல வணங்கணும். வாளுக்கு பின்னாடி வணங்கிட்டு தான் வீட்டுல எப்படி நம்ம கிரக பிரவேசம் காமதேனு பூஜை பண்றோமோ வாள்ல தான் முக்கிய தெய்வங்கள் எல்லாம் அடங்கும். பிறையில சிவன் பார்வதி எல்லாருமே அடங்கும். தெய்வங்களை சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு தெய்வம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இவளுக்கு உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா பழம், அகத்திக்கீரை, சக்கரை பொங்கல், பச்சரிசி, வெல்லம், இதுதான் இவளுக்கு உண்டான உணவு. எல்லா அவகத்திலையும் ஆட்சி புரியப்படுது. அதாவது கடவுள்ல யாரு சாத்வீகமான கடவுள்னு போட்டி வந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிற பிரிங்கி மகிழ்ச்சி, பிரிங்கி முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஃபர்ஸ்ட் கைலாயத்துக்கு போறாரு. சிவன் ஒரு ஏரோப்ளேன் பார்ட்ஸ் கேட்டா தெரியும். பிங்கி முனிவருக்கு சிவன் இருந்த கோபத்துல பிரிங்கி முனிவரை உதைச்சு தள்ளிட்டார். உதைச்சு தள்ள உடனே அவர் சாபம் வந்தார். உனக்கு இனிமேல் உருவம் கிடையாது, உனக்கு ஆவுடையா இருந்தார். அதனாலதான் சிவனுக்கு அவரும் உருவமா பிறந்தவர் தான். அவரும் அன்றைக்கு ஆவுடையரா இருக்காரு. அதனாலதான் பிரிங்கி மகரிஷியோட சாபம். அதுக்கடுத்து பிரம்மன் கிட்ட போறாரு, சத்தியலோகத்துக்கு போறாரு. அங்கேயும் சத்தியலோகத்தையும் பிரிங்கி மகரிஷியை உதைச்சு விடுறாரு பிரம்மன். அவர் சொல்றாரு, நீ மனிதனின் தலையெழுத்தை கணிக்கக்கூடியவனா இருந்தா கூட உனக்கு கோவில் இருக்கும். கோவில்ல நீ தனியா தான் இருக்க, வழிபாடு நடக்காது. பிரம்மனுக்கு எப்படி வழிபாடு நடந்திருக்கு பாத்தீங்களா? பிரம்மனுக்கு வழிபாடு நடக்காது. அதுக்கடுத்துதான் மகாவிஷ்ணு கிட்ட போயிருக்காரு. மகாவிஷ்ணு ஞானதிஷ்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வரவேற்றிருக்காரு. அதனாலதான் அவர் ஒரு சாத்வீகமான கடவுள். மகாவிஷ்ணு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், தனங்களை கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் இந்த மாதிரி கடவுள்லயே சாத்வீகங்கள், கோபகுணங்கள் உள்ள கடவுள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த கோமாதா சாந்தமான சாந்த ஸ்வரூபி. நல்லபடியா வேண்டிக்கணும். இந்த இடத்துக்கு இந்த சிலை வந்திருக்குனாலே ஒரு குறிப்பினதான். எல்லா இடத்துக்கும் வராது சிலை. இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சாதான் இருக்க முடியுமே தவிர மற்றபடி நினைச்சா நம்ம நினைக்கலாம், காமதேனு வைக்கலாம், வராகி வைக்கலாம் அப்படின்னு. அது அந்த இடத்துல உட்காரன்னு நினைச்சாதான் உட்காரும். இன்னைக்கு உட்காந்துருச்சு. ஆனா நல்லபடியா இதுக்கு இன்னைக்கு நீங்க பூஜை பண்றீங்க, 48 நாள் கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. மண்டலங்கள் கணக்கு இவளுக்கு இருக்கு. 48 மண்டலம்ங்கிறது இவளுக்கு இருக்கு. அதனால நல்லபடியா வேண்டிக்கிட்டு சர்வ வல்லமை படைத்தவளை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த கோயில் இப்ப அந்த தீர்த்தத்தை கையில் இருக்குங்க காட்டிட்டு அதுல சொல்லிட்டு கொடுத்து அக்கியம் ஆச்சமணியம் ஸ்நானம் சமர்ப்பயாமே. சமர்ப்பயாமே சிஷ்டைகி பூஜையாமே. அச்சதை கையில வச்சுக்கோங்க, இடவையில் போடுங்க. சொல்லுங்க. வருணாய நமக, அமயாத்மனே நமக, வாசகஸ்தாய நமக, மகரவாகனாய நமக, ஜலாதிபதியே நமக, தீர்த்தராஜாவே நமக, தீர்த்த சுரூபியே நமக, வருணராஜா நமோ நமக. அச்சதை கீழே வச்சுக்கோங்க. பழைய வழிபோடு சொல்லி ஜலபிம்பாய தீமகி தன்னோ இமே வருணம் நமோ நமக. நமோ நமக. வருணாய வாசகஸ்தாய நமோ
देवानां प्रोहिता पूर्वयो देवेभ्यो जातका नमोरुसाय ब्राह्मणे विश्वं ब्राह्मणं जनयतका देवाधिरो तदप्रुवन् यस्यैवं ब्राह्मणो विद्या नस्य देवाः सर्वसे श्रीचरोलक्षि पश्चिमगा अनवरात्रे पार्श्वे नक्षत्राणि भूमि अश्विनी अष्टमणि साना समुमणि साना सर्वमणि साना ओम 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 तत्सवे वर्गो देवस्य धीमहि यो योनक प्रचोदयाते ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा समानाय स्वाहा उदानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ஒரு சுத்திட்ட போடுங்க கற்பூரத்தை சுத்தி நீங்க ஜெயிச்சுக்கங்க அப்படி எல்லாரும் ஜெயி காட்டுங்க எல்லாரும் இப்படி காட்டுங்க நிக்கல வச்சுங்க அப்படி கிலோ கையை அப்படி வச்சுங்க சேக் பண்ணுங்க வணக்க நாட்டுங்க சொல்லுங்க சோமாய புனராயச்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சில நிமிடங்கள் சில நொடிகள் அப்படிங்கிறதுல கொண்டு செல்றவர் இந்த காவலர் நம்மளோட வேண்டுதல் நல்லபடியா இருக்கும். என்ன சாமி என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். ஒரு வீட்டுல இருக்கக்கூடாத கடன் 2 கடன் தான். குலதெய்வ கடனும் முன்னோர் 3 பேர்த்தையும் திருப்திப்படுத்திட்டு என்கிட்ட வாங்கன்னு தான் தெய்வம் சொல்லியிருக்கு. அதனால மாதா இருக்கிறதே நான் தான் பெரியாரு அப்ப பார்க்கும்போது மனுஷனா பிறந்தா அப்பா அம்மாவையும் கோவிலையும் கும்பிடுறா. அப்ப சாமி கும்பிடுறப்ப நான் முன்னாடி வந்துருவேன், நீங்க எல்லாம் எனக்கு பின்னாடி அப்பதான் இந்த கட்டை இது கண்டவர்கள் சொல்லிச்சா, ஏன்னா சாப்பாடு நான் எல்லாம் எப்படா சாப்பிடுவீங்க, இப்படியா சாப்பிடுவீங்க, எல்லாம் சேர்ந்தாங்க. அதனால ஒற்றுமையா இருந்தா தான் ஒரு கோயில் இவ்வளவு தூரத்தை கொண்டு வர முடியும். நீங்க ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் சிறப்பா கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனையோ கோயில் உங்களுக்கே தெரியும் ஒரு டெவலப் கூட ஆகாம இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற சாமிகளோ ஆட்களோ நிர்வாகிகளோ சரியில்லை. அவன் உட்கார நட்சத்திரம் விநாயகருக்கு அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. இப்படி தெய்வங்களுக்கும் நட்சத்திரம் இருக்கு, தெய்வங்களுக்கும் ஜாதகம் இருக்கு. தெய்வங்கள் நல்ல இடத்துல இருந்தா தான் நமக்கு அருள் கொடுக்கும். அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புலதான் இருக்கு, எண்ணங்கள் எல்லாமே. இந்த 5 விரலும் வராகி அம்பாளுக்கு சமம். இந்த மூஞ்சி யார் மாதிரி இருக்கு? வராகி அம்பாள் மூஞ்சி தானே. தெய்வத்தை நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் தர்மம் பண்றப்ப இப்படி எடுத்து போடுங்கன்னு இருக்கான். அதே மாதிரி கணவனுக்கு தெரியாம செய்யற தர்மமும் மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யற தர்மமும் தர்மமே ஆகாது. நம்ம டான்சி கழகத்திற்காக ராகுகால பூஜைக்கு வர பெண்கள் வீட்டுக்காரர் தூக்கிட்டு இருக்கிறப்ப அவர் கையில இருந்து 50 ரூபாய் எடுத்துட்டு வந்து ஐயர் தட்டுல போட்டு அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட அதுல தர்மம் கிடையாது. ஏங்க 50 ரூபாய் எடுத்துட்டு போறேன், எலுமிச்சம்பழம் 10 ரூபா, விளக்கு எண்ணெய் 10 ரூபா, கிட்டாசாமிக்கு ஒரு 30 ரூபா தட்டுல போறேன், பாவம் பிரம்மச்சாரி. அந்த தர்மம் தான் உங்களுக்கு பிரார்த்தனைய எடுத்து கொடுக்கும், இறைவன்கிட்ட கொண்டு செல்லும். அதான் கணவனுக்கு தெரியாம மனைவியும் மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யற தர்மமே ஆகாது. 2 பேரும் மனம் உவந்து செய்யணும். இந்த கோவிலுக்கா காம தேடுவா, நாளைக்கு பூஜை நான் ஏத்துக்கிறப்ப அப்படின்னு மனம் உவந்து செய்யணும். நம்ம வேண்டுதல் சாமியை கண்ணை திறந்துதான் பார்க்கணும். சாமியை கண்ணை மூடி வேண்டவே கூடாது. நம்ம அழுக வேண்டிய இடம் கோவில் தான்.
இறைவன் முன்னாடி தான் நம்ம கண்ணீரே விடணும். என் கஷ்டம் எனக்கு தான். கோவிலோட சாமி விடை தருவார். உன்கிட்ட சொன்னா நீ போஸ்டர் ஓட்டாத குறையா, யூடியூப்ல இல்லாத குறையா ஊரெல்லாம் சொல்லி எவ்வளவோ சேட்டலைட் விஞ்ஞானம் அந்த காலத்தோட கண்டுபிடிக்க முடியல. இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கா அந்த நடராஜர் பாதத்தில் இருக்கு. எவ்வளவு பெரிய சேட்டலைட் எது போனாலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலோ திருநள்ளாறு கோவிலோ போட்டோட பதிவே ஆகாது. நீங்க போய் திருநள்ளாறு சனீஸ்வரமான தலத்தை போட்டோ எடுத்து பாருங்க, விழுகாது. ஏன்னா பூமத்திய ரொம்ப இதா இருக்கு. அதனால நம்ம அழுகக்கூடிய இடமும் கோவில் தான், நம்ம வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய இடமும் கோவில் தான். கண்ணை மூடிட்டு தயவு செய்து இறைவனை வழிபாடு பண்ணாதீங்க. அதுல எந்த ஒரு பக்தியும் கிடையாது. கண்ணை மூடிட்டு நீங்க இறைவனை வேண்டினீங்கன்னா உங்கள் சிந்தனைகள் வேற மாதிரி. ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணுமா, பருப்பு வச்சுட்டு வந்து குக்கர் ஆஃப் பண்ணுமா, உங்களுக்கு நாயகனா தெரிய மாட்டேன். நம்ம பெரியப்பா சித்தப்பான்னு பாருங்க, நாயகனை கண்டால் கல்லைக்கா. பாத்தீங்களா பழமொழி எப்படி நாய்க்கு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இறைவனுக்கு சொல்லப்பட்ட பழமொழியை நம்மளு கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். இதுதான் அர்த்தமே. இறைவனுக்கு சொல்லப்பட்ட பழமொழியை நம்ம நாய்க்கு சொல்லிட்டோம். நம்ம இவனுக்கு இவ்வளவு துரோகம் செய்யலாம், இவனை சாமி கிட்ட சொல்றோம், சாமி கவனிக்க மாட்டேங்கிறாரு. அதே உங்களுக்கு பெரிய மைனஸ். உங்க வேண்டுதலோட பெரிய பலவீனமே அதான். நீங்க வேண்டுதலோட நடந்துச்சு, இங்க ஆட்டம் போதும்னா அங்க கூட்டுருவோம். அதனால வாழும் காலத்தில் எண்ணங்களை நல்லதாக்கி, எப்படி நம்ம அகம் என்ற மனசு அது சுத்தமா இருந்தா போதும். கோவிலுக்கு வரப்ப நகநட்டு போட்டுட்டு பேரளவழி போட்டுட்டு பொட்டு வச்சு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களை இறைவன் ஏறெடுத்த கூட பார்க்க மாட்டாங்க. அவனோட அழகை பார்க்கத்தான் நம்ம கோயிலுக்கே வரணும். சொல்லப்பட்ட ஒன்று அனுஷ்டான தேவ பிரக்ய மகாதேவா ஜமதக்னி பத்தினி காமதேனு சுரவித்யோன நந்தினி ரூபேணக ஜமதக்னி பத்தினி காமதேனு பிரம்ம சிருஷ்டி சுரூப பிரம்மனின் சிருஷ்டியாக தோற்றுவிக்கப்பட்டவள். ஏன்னா பிங்கி மகரிஷி நமக்கு சாபம் விட்டுட்டா பார்க்கப்படுகிறாள், பிரம்ம சரஸ்வதி சுரூபமாகவும் பார்க்கப்படுகிறாள், மகாவிஷ்ணு சுரூபமாகவும் பார்க்கப்படுகிறாள். நீங்க எந்த சுரூபத்துல பார்த்தாலும் அள்ளி கொடுக்கிற வல்லல் தான் ஆயா. சொல்லுங்க, தர்ம சாஸ்திர சம்பிரதாய நமோ நமக. ஃபர்ஸ்ட் காலத்துல போடுங்க. இதுல நடுவுல சொல்லுங்க, அடுத்த காலத்துக்கு போடுங்க. அன்பான பக்த உள்ளங்களே, தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.